எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 49 எம்மி ஆஷுல் கோப்மேயர். அத்தியாயம் 49. முடிவிலியில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ உங்களுக்கு பிரச்சனைகளா? பயங்களா? கவலைகளா? பதட்டங்களா? நிச்சயமாக உங்களுக்கு உள்ளது. ஆனால் ஏன் தெரியுமா? ஏனென்றால் நீங்கள் ஒரு மனிதர், மற்ற அனைவரையும் போலவே பிரச்சனைகள், அச்சங்கள், கவலைகள் மற்றும் பதட்டங்கள் இல்லாத அளவுக்கு நீங்கள் பெரியவராகவோ, சக்தி வாய்ந்தவராகவோ, புத்திசாலியாகவோ இல்லை. துரதிருஷ்டவசமாக, நீங்களோ அல்லது நம்மில் எவரோ ஒருபோதும் அவ்வளவு பெரியவராகவோ, சக்தி வாய்ந்தவராகவோ, புத்திசாலியாகவோ இருக்க முடியாது. சரி, அவ்வளவுதான். அல்லது அப்படியா? ஒருவேளை நமக்கு ஏதாவது உதவி கிடைக்கலாம். எங்கே? சரி, பிரச்சனைகள் இல்லாதது ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக. முடிவிலிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் சரியாக வேலை செய்கிறது. எப்போதும் வேலை செய்கிறது. சந்தேகத்திற்கு இடமின்றி எப்போதும் உள்ளது. கிரகங்கள் முதல் எலக்ட்ரான்கள் வரை முழு பிரபஞ்சத்திலும் உள்ள அனைத்தும் சரியாக வேலை செய்கின்றன. எந்த பிரச்சனையும் இல்லை. முழுமை. அதுதான் முடிவிலிகள். முழுமை. மேலும் முடிவிலி என்பது வேறு ஒன்று. முடிவிலி என்பது எல்லாமே. அதுதான் முடிவிலியை உங்களுக்கு முக்கியமானதாகவும் தனிப்பட்டதாகவும் ஆக்குகிறது. ஏனென்றால் எல்லாம், அதாவது முடிவிலி, உங்களை உள்ளடக்கியது. அது உங்களை எல்லையற்றதன் ஒரு பகுதியாக ஆக்குகிறது. அது மிகப்பெரியது, மிகவும் சக்தி வாய்ந்தது, மிகவும் புத்திசாலித்தனமானது. அதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பயமும் இல்லை, கவலையும் இல்லை. மேலும் நீங்கள் எல்லையற்றதன் ஒரு பகுதியாக இருப்பதால் நீங்கள் எல்லையற்றதன் ஒரு கூட்டாளி. உதவி இருக்கிறது. உங்களுக்கு தேவைப்படுவதை விட அதிகமான உதவி. பெரும்பாலான மக்களின் பிரச்சனை என்னவென்றால், அத்தகைய உதவி அவர்களுக்கு எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும், எங்கும் கிடைக்கிறது என்பதை அவர்கள் ஒருபோதும் உணரவில்லை. நீங்கள் ஒரு கோடீஸ்வரரின் கூட்டாளியாக இருந்தீர்கள், அதை ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம். அது உங்களுக்கு ஒருபோதும் எந்த நன்மையும் செய்யாது. எல்லையற்றதன் ஒரு கூட்டாளியாக இருப்பதோடு ஒப்பிடும்போது இது ஒரு அற்பமான உதாரணம். உங்கள் துணை உங்களுக்கு உதவ வேண்டுமென்றால், உங்கள் கூட்டாண்மை குறித்து நீங்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும். உங்கள் பிரச்சினைகள், பயங்கள் மற்றும் கவலைகள் அனைத்தையும் முடிவிலியின் மீது ஒப்படைத்து விடுங்கள். அது எந்த பிரச்சனையும் இல்லாமல், உங்களுடையதை எல்லையற்ற ஞானத்தாலும் சக்தியாலும் அகற்றும். இதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடரும். முடிவிலியை போன்ற வரம்பற்ற எதையும் நேரடியாக கையாள்வதில் மக்களுக்கு சிரமம் உள்ளது. இயற்கையாகவே. எனவே பலர் முடிவிலியை தனிப்பயனாக்குகிறார்கள். உலகின் எந்த பகுதியில் அவர்கள் முடிவிலியை கடவுள் என்று அழைக்கிறார்கள்.